பொன்னியும் பேச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்தழகு, நில்லுடி, வீட்ல யார் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். பொன்னி, யார் இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன, வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துருவோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. முத்தழகு, இது என்ன நம்ம வீடா? பேச்சியம்மா வீடுறி. பெரிய ஆளுக, நம்ம நினைச்ச மாதிரி உள்ள எல்லாம் போக முடியாது. உங்க கிட்ட நம்ம அனுமதி கேட்கணும். அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா அசிங்கமா போயிரும்ல. காண்டி தகவல் சொல்லிட்டா வர முடியும்? வாடி. வாத்தி அவங்க வீட்டுல வேலை செஞ்சாரா இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சாலே போதும். யார் இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா வா, அது எனக்கு போதும். வா. முத்தழகு, ஏதாவது உனக்கு தோணுதா? எனக்கு ஞாபகம் ஏதாவது வருதா? பொன்னி, என்ன ஞாபகம்? நான் இந்த வீட்டுல என்ன வேலையா பார்த்திருக்கேன்? லூசாடி நீ. முத்தழகு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. யாருமே இல்லையேடி. எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க? நம்ம வீட்டுல யாராவது வந்திருந்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் மாளிகை மாதிரி இருக்கு, மனுஷங்க வாழ்ற மாதிரி இல்லையே. நீ நம்ம உள்ள இருக்கவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். பேச்சியம்மா, அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கல. பொன்னி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கீழா இருக்காடி. இப்ப போயிடலாம். தனம் வர்றாங்க. முத்தழகு, நீயா? யாரடி பொன்னி? தனம் அக்காடி. அக்கா, இங்க தானே வேலை பாக்குறீங்க? ஆமாம்மா. முத்தழகு, நீ எப்படி இங்க? நீ இங்க வரணும்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீ இங்க வர வேண்டியவதான். நீ இவ்வளவு சீக்கிரத்துல வருவன்னு எனக்கு தோணவே இல்லை பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்க முத்தழகு? ஆக்சிடென்ட் ஆகி சரியாயிருச்சா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? பழைய முத்தழகா இருந்தாலும் ஆளுதான் மாறி இருக்க, ஆனா மனசு மாறல. அப்படியேதான் இருக்க. உள்ளவா முத்தழகு. அக்கா, நான் எதுக்கு உள்ள வரணும்? எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அக்கா, நான் ஒன்னும் இங்க வேலை கேட்டு வரலக்கா. எனக்கு தான் வயலு தோட்டம் துறவுன்னு வேலை இருக்கே. அக்கா, நான் வேற விஷயமா வந்தேன். நீ என்ன சொல்றா முத்தழகு? அக்கா, அவ ஆக்சிடென்ட் ஆனதும் அதே முத்தழகா தான் இருக்கா. அக்கா, எதுவும் ஞாபகம் இல்ல. அக்கா, அப்படியேதான் இருக்கா பாருங்க. அக்கா, நீங்க இங்க தானே வேலை பாக்குறீங்க? ஆமா. வீட்டு ஆளுகனாதான் ஒளிச்சு மறைச்சு பேசணும். உங்ககிட்ட அந்த பிரச்சனை இல்ல. கேளு முத்தழகு, நீ என்ன கேட்டாலும் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இது என்னக்கா, நமக்குள்ள என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல முத்தழகு, நம்மெல்லாம் உழைக்கிற வர்க்கம் இல்ல, அத சொன்னேன். அக்கா, இந்த வீட்டுல நீங்க ஒருத்தர் தான் வேலை பாக்குறீங்களாக்கா? வண்டி ஓட்டுறது யாரு? அது சூசன்னு. அப்புறம் முருகன்னு ஒரு டிரைவர் இருக்காரு. ஏன் முத்தழகு? அக்கா, பூமியை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அப்பனா பூமிநாதன் டிரைவர் இல்லையா? பூமிநாதன் எப்படி டிரைவர் ஆக முடியும்? அவரு இந்த வீட்டு பையன்மா. அக்கா, என்ன சொல்றீங்க? இந்த வீட்டு பையனா? யார பத்திக்கா சொல்றீங்க? பூமிய பத்தியா? ஆமா, பூமிநாதன் தான் பேச்சியம்மாவோட மூத்த பையன். நீ போய் இதையும் கேக்குற? எனக்கு சுத்தமா புரியல முத்தழகு. ஏன் டிரைவர்னு சொன்ன? பொன்னி, சொன்னேன்ல, பணக்கார புத்தி. ரொம்ப நன்றிங்க அக்கா. உங்களை பார்த்த உடனே எனக்கு தெளிவு வந்துருச்சு. வர்றேன்க்கா. என்ன பொன்னி இவ? பூமி இவளோட புருஷன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா பேச்சியம்மாவோட பையனான்னு ஏன் கேக்குறா? அது கூடவா நினப்பில்ல? ஆக்கா, போக்கா. நான் எவ்வளவு செய்கை காட்டினேன். நீ பூமி அண்ணனை மாட்டி விட்டுட்ட. நீ சொன்னது எனக்கு பாதி புரியல. சும்மா இருக்கா. பூமிநாதன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஊருக்கே வந்தாரு. இவளுக்கு 3 வருஷம் நினப்பு சுத்தமா போயிருச்சு. இதுவும் ஆஸ்பத்திரியில பூமி தான் இவளோட புருஷன்னு பேசினதுக்கு அப்புறமும் ஆக்சிடென்ட்டையும் பூமியையும் சுத்தமா மறந்துட்டா. சுத்தமா மறந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முத்தழகா இருக்கா. பூமி இப்பதான் முத்தழகு கூட புதுசா பழகுற மாதிரி இப்பதான் பழக ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு பணக்காரங்களே பிடிக்காது. பேச்சியம்மா வீட்டுல வேலைக்காரன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அக்கா, நீ கரெக்டா போட்டு கொடுத்துட்ட. நீ பூமிய அவ நம்பவே போறதில்ல. நீ அப்படியே பழகி இருந்தா அவளுக்கு சீக்கிரத்திலே நினைவு வந்திருக்கும். போக்கா. முத்தழகு வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அரி பொன்னி, பரவாயில்லக்கா. முத்தழகு, தீபாவி, கோவத்துல என்னையே விட்டுட்டு போயிட்டியா? அதுக்கு ஞாபகம் இருந்தாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருவா, ஞாபகம் மறதியானாலும் கோவத்துல ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருவா. நான் ஒருத்தி. நட பொன்னி. முத்தழகு நினைச்ச மாதிரியே தோட்டத்து வீட்டுக்கு வர்றாங்க. பூமி வேலைக்காரன் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காரு. வேலைக்காரன் பூமி மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அம்மா, சொல்லுங்க நெஞ்சமா, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன். சாமி,
சின்னம்மா வர்றாங்க. ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, யாரு வந்தாலும் கேம்ல நீங்க விளையாடணும், மாறக்கூடாது. சரிப்பா? நிஜமா? சொல்லுங்க நிஜமா. தம்பி, சின்னம்மா என்ன தெரியாத மாதிரியே முறைக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு காலை பிடிச்சு விடவா, இல்லாட்டி கொடை எடுத்துட்டு வரவா? ஐயா, நீங்க உப்பு மூட்டை தூக்க சொன்னா கூட நான் ரெடியா. நான் உங்க வேலைக்காரையா, நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன். திலகு, நீங்க எப்படி வந்தீங்க? ஐயா, ஐயா, முதலாளி, நான் பேச்சியம்மா விட்டு வேலைக்காரன். வேலை செய்யற இடத்துக்கு என்ன ஒருத்தங்க பார்க்க வந்தா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். இதுதான் கடைசி, சொல்லிட்டேன். போ. யா, தேங்க்ஸ்யா. வாங்க முத்தழகு, இதுதான் கடைசியா. நம்ம வயல்லே சந்திக்கலாம். வாங்க. என்னப்பா, தினசரி வந்தா உன் புட்டு உடைஞ்சிருமா? புட்டா? வாட் யூ மீன்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல முத்தழகு. ஓ, நீ பேச்சியம்மா பையன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரியாம இருக்க பொய் சொல்றவன பாத்திருக்கேன். பொய்யே உருவமா இருக்கிறவன் நீ மாத்திரம்தான்யா. இந்த டபரா தலையன் வேற உடந்தையா? முத்தழகு, ப்ளீஸ் வெயிட். இப்படி மிஸ் ஆச்சு? ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாங்களோ? இதை விட ரிஸ்க் ஆச்சே. என்ன நடந்திருக்கும்? யார பாத்திருப்பாங்க? இப்ப என்ன பண்றது? என்ன தம்பி, நீங்க பேச்சியம்மா பையன்னு சின்னம்மாவுக்கு இப்பதான் தெரியுமா? ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? ஏன் தம்பி என்ன டபரா தலைன்னு சொல்லிட்டு போறாங்க? என்னம்மா, என்ன மரியாதை இல்லாம ஒரு நாளும் பேசுனதே இல்லையே. தம்பி, ஏதோ தப்பா இருக்கு. அதே பெரியம்மா கிட்ட போய் சொல்லணும். என்ன, அது உண்மைன்னு நினைச்சிட்டீங்களாண்ணே? உண்மைதானே தம்பி. நம்ம ஒரு கேம் விளையாடுற மாதிரி முத்தழகு நம்ம கிட்ட ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்ன, இப்ப யோசிச்சு பாருங்க, சரியா புரியும். தம்பி, நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. அதனாலதான் கேம்ல அப்படி உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இல்லாட்டி முத்தழகு அந்த மாதிரி பேசுவாங்களாண்ணே? தானே பார்த்தேன். தம்பி, இது ஒரு கேமா? ஆளுக்கு கேமா விளையாடுறீங்க. விளையாடுங்க எல்லாரும். என் கேம பத்தியோ முத்தழகு இங்க வந்துட்டு போனதை பத்தியோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி தம்பி, சொல்லவே மாட்டேன். பூமி வண்டியை எடுத்துட்டு போறாரு வேகமா. வீட்டுக்குள்ள அஞ்சலி அம்மா கிட்ட சொல்லிட்டு இப்ப வெளிய முத்தழகு கூடவா? தம்பிக்கு சின்னம்மா கூட தான் பாசம்னு நல்லா புரிஞ்சிருச்சு. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முத்தழகு, நில்லுங்க முத்தழகு, ஒரு செகண்ட் நான் சொல்றத கேளுங்க. நான் பேசுறத கேட்டுட்டு அப்புறம் போங்க. நீ எந்த காரணத்தையா சொல்ல போற? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? பேச்சியம்மா பையனா இருந்துகிட்டு எதுக்கியா வேலைக்காரன்னு சொன்ன? இல்ல, உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆத்தியார்னா எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா? பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் ஒன்னாப்பு படிக்கிறப்ப ஒரு வாத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் பேரு கூட எனக்கு நினப்புல இல்ல. ஆனா அவர் சொல்லி கொடுத்தது என் மனசுக்குள்ளேயே இருக்கு. இப்படிப்பட்ட தொழில இருந்துகிட்டு இப்படிப்பட்ட விஷயத்துல பொய் சொல்லி இருக்க. இனி உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. என்ன சொல்ல போற? எதை வச்சு இட்டு கட்டினாலும் உன் பக்கம் நியாயம் இல்ல. நான் இனி உன்னைய நம்பவே மாட்டேன். முதல்ல நீ எனக்கு எதுவுமே இல்ல. பொய் சொல்றவங்க முகரைய பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மனசெறிஞ்சு இது முடியும் யாருக்கிட்டையும் ஒரு பொய் கூட சொன்னதே இல்ல. எப்படியா உன்கிட்ட பேசினேன், உன்னைய நம்பினேன். பேச்சியம்மா விட்டு வேலைக்காரன்னு நீ சொன்ன போது நம்ம சனம்னு ஒரு நிமிஷம் நான் நம்பிட்டேன். இதுக்குதான் நான் எவனையும் நம்புறது இல்ல. குறிப்பா பணக்காரங்க யாரையும் நான் நம்புறதே இல்ல. ஆட்டிட்டல்ல ஓம் புத்திய. வசதி இல்லாதவ படிக்காதவன்னு சுலபமா என்கிட்ட போய் சொல்லிட்டல்ல. மாட்டினதும் வந்து சமாளிக்க பாக்குற. என்கிட்ட போய் சொல்லி உனக்கு என்னையா கிடைக்க போகுது? சொல்லியா? நானும் அதேதான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? நீங்களும் சொல்லுங்கங்க. பணக்காரங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கல. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் வேலைக்காரன்னு சொன்னேன். மிஸ் பண்ண மாதிரி நான் பேச்சியம்மா பையன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தூக்கி போட்டீங்களே. இதுக்குதான் நான் சொல்லல. எனக்கு பிடிக்காத இடத்துல நீ இருந்தா அது என் தப்பு கிடையாது. இது என் தப்பும் கிடையாது. யார் இங்க பிறக்கணும்னு நம்மளா தேர்ந்தெடுக்கிறோம்? உங்க அம்மா இறக்கணும்னு நீங்க முடிவு எடுப்பீங்களா? சாரிங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் நான் இத சொன்னேன். அதே மாதிரிதான் ஏன் அம்மா பேச்சி அம்மாவா இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாய்ஸே இல்ல. ஒருவேளை தேர்ந்தெடுக்க சாய்ஸ் கொடுத்தாலும் இந்த அம்மா தான் எல்லா ஜென்மத்திலையும் எனக்கு அம்மாவா வேணும்னு நான் கடவுளை வேண்டிப்பேன். இது வேற விஷயங்க. ஒருவேளை உங்களுக்காண்டி நான் ஏழையா பிறக்க சாய்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா அதையும் செஞ்சிருப்பேன். என்ன வசனம் பேசுறியா?
இப்பயும் சொல்றேன், கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்னைய பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. பேசினப்போ நல்ல பொண்ணுன்னு தோணுச்சு. உன் தைரியம், உன் தாராள குணம், எதிரிக்கும் உதவி பண்ற உன் தன்மை, பையனை சுத்த விடுற உன் முரட்டுத்தனம் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டா எனக்கு வேணும்னு தோணுச்சு. நிஜமா நான் அதுக்காண்டி தான் பொய்யே சொன்னேன். மன்னிச்சிரு முத்தழகு, ஐ எம் சாரி. நீ என்ன மன்னிச்சுதான் ஆகணும். நான் இந்த பொய் நானா சொன்னதில்ல. எனக்கு பணக்காரனை பிடிக்காதனால நீ அப்படி சொல்ல வச்சுட்ட. பாத்தியா, பழிய என் மேல தூக்கி போடுற. அது அப்படி இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஷிப்ப இப்பவே அக்செப்ட் பண்ணு. ஓ, உன் கூட பேச்சுவார்த்தையே வேணான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஃப்ரெண்டாம்ல ஃப்ரெண்டு முத்தழகு, நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன எப்ப ஃப்ரெண்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அது முடியும். இந்த பூமிநாதன் இங்கதான் நிப்பான். எவ்வளவு நேரம் ஆனாலும் போமாட்டேன். போகாட்டி போ, எனக்கு என்னையா? முத்தழகு, நான் நிஜமாதான் சொல்றேன். நான் இங்கேயே தான் இருக்க போறேன். சரியா? ராத்திரி ஆகும். பள்ளி பறனை பாம்பு எல்லாமே கூட வந்து தங்கம். எழுந்து ஓடுவ. நீ என்ன பண்ணாலும் உன் பக்கத்துல இனிமேட்டு நான் வரவே மாட்டேன். கேட்டு உன் ஞாபகமே எனக்கு வராதியா? நீ எக்கேடு வேணாலும் கெட்டுப்போ. வந்துச்சு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கணுமாம்ல. நான் என்ன கேனச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க முத்தழகு. முத்தழகு, போ. நைட்டு முழுக்க நான் இங்கதான் இருப்பேன். டே அண்ட் நைட்டு எல்லாமே இங்கதான். முத்தழகு, நீ ஓகேன்னு சொல்ற முடியும். இந்த இடத்த விட்டு போமாட்டேன். மனசுக்குள்ள வச்சுக்கோ. என்ன பண்ணாலும் நம்ம திரும்பவே கூடாது. வருவாளா முத்தழகு? இன்று இத்தாலியின் நாணயம் லிரா. நாளை சந்திப்போம்.